புதுச்சேரி பொதுக்கூட்டத்திற்காக தமிழ்நாட்டில் இருந்து சென்ற தாவேகாவினருக்கு போலீசார் அனுமதி மறுத்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இணைகிறார். காதர், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற்று வருவது. இதையொட்டி கூட்டம் நடைபெற்ற இடத்தில் உள்ளே வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளன. பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே உள்ள அனுமதித்தனர். இன்று காலை, அதாவது தற்போது பிரதான நுழைவாயில் கடந்த வெள்ளை சட்டை அணிந்த நபர் உள்ளே சென்றுள்ளார். கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் போலீசார் உள்ளே வரும் அனைவரையும் மீண்டும் 2 முறை சோதனை செய்து வருகின்றனர். அப்போது சோதனை செய்த போது இடுப்பில் கைத்துப்பாக்கி வைத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவர்கள் தனிப்படை அமைத்து புதுச்சேரி போலீசார் கூட்டம் நடைபெறும் இடத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். மேலும் அவர்களின் போலீசார் விசாரணை நடத்த போது அவர் தாவேகா முக்கிய நிர்வாகியான பிரபு பாதுகாப்பு அதிகாரி என்றும் தனது பெயர் டேவிட் என்றும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவரை ஒடிஞ்சாலை காவல் நிலையத்தை அழைத்து சென்று விசாரணை நடைபெற்று வருகின்றன. கை துப்பாக்கியான லைசன்ஸ் உள்ளிட்டவை குறித்து பொது கூட்டத்துக்கு ஏன் துப்பாக்கி எடுத்து வந்தீர்கள் என்று போலீசார் விசாரணை நடத்தியிருந்தனர். இது குறித்து சீனியர் சூப்பர்வைசர் கலைவாணன் விசாரணை நடத்தி வருகிறார். விஜய் கூட்டத்துக்கு துப்பாக்கி எடுத்து வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி காதர். புதுச்சேரியில் இன்று காலை 10 மணிக்கு தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற தாவேகாவினருக்கு போலீசார் அனுமதி மறுத்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக்கழகம் தரப்புல புதுச்சேரியில இன்று தமிழக வெற்றிக்கழகத்தோட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்குது. துறைமுகம் மைதானம், அதாவது அந்த உப்பளம் மைதானம், துறைமுகத்துல இருக்கிற உப்பளம் மைதானத்துல இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்குதுங்க. இந்த நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துக்கு பல்வேறு நிபந்தனைகள் வச்சிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு மேல வரக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துல விஜய் உரையாற்ற இருக்கிற நிலையில கரூர் போன்ற ஒரு துயரமான சம்பவம் மீண்டும் நகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருந்தாங்கன்னா பல்வேறு கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 பேர் வரைக்கும் தான் அனுமதி, அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி QR கோடு இருக்கிறவங்க மட்டுமே உள்ள ஏற்றுக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்துல தமிழக வெற்றிக்கழகம் தரப்புல நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீசார் நிபந்தனை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரோட் ஷோ போகக்கூடாது, பொதுக்கூட்டம் மட்டுமே நடத்த அனுமதி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்த நிலையில இதை அதாவது இந்த நடைமுறைகளை கட்டுப்படுத்தும் வகையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா புதுச்சேரியில நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு திடலுக்கு 200 மீட்டருக்கு முன்பாகவே தடுப்புகள் அமைச்சு போலீசார் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக எல்லையோர மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் அனுமதிக்கு கலந்துக்க அனுமதி கிடையாது அப்படின்னு தெரிவிச்ச நிலையில உரிய அனுமதி இல்லாம உள்ளே வர்றவங்களை தடுப்புறதுக்காக புதுச்சேரி மாநில எல்லையில 17 இடங்கள்ல சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகியவை ஒரு சின்ன நூலிலே உள்ள வித்தியாசம் உள்ள இடங்கள் உள்ள பகுதி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருந்தாங்கன்னா விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒரு பார்டர் இந்த புதுச்சேரி கலந்துக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டி உள்ள மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 17 இடங்கள்ல சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி விஜய் வரக்கூடிய மைதானம் முழுவதுமே போலீசார், அதாவது புதுச்சேரி போலீசாரோட கட்டுப்பாட்டின் கீழே தற்போது கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்நிலையில தமிழகத்தை சார்ந்த பலருமே தற்போது அந்த புதுச்சேரியில நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்காக அநேக நபர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருந்த சூழ்நிலையில அவர்களை அந்த 17 இடங்கள்ல போடப்பட்டிருந்த சோதனை சாவடிகள்ல மறித்த போலீசார் அவங்களை திரும்ப அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதனை மறுத்து அங்க கூட அங்க வந்திருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்திருக்கிறவங்க போலீசாரோட காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே கரூர் போன்ற ஒரு துயர சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டதுனால கடந்த 1 மணி நேரத்துக்கு ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு முன்பு
நீலாங்கரையில் உள்ள தன்னோட வீட்டில் இருந்து கிளம்பி தற்போது அவர் வந்து சிஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்போட புதுச்சேரிக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இதுக்கு முன்னால் நடைபெற்ற கூட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரோட் ஷோ வரும் அப்படிங்கிற பேர்ல ரோட் ஷோ வரும்போது அங்க கூட வரக்கூடிய, அதாவது விஜயை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் அதே மாதிரி அவரோட ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா பைக்கு, காரு உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியா பின்னால் வந்துகிட்டே இருந்தாங்க. இதனால அவ்வப்போது விபத்துகள் நிகழ்றதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை சிக்கிறதுமா இருந்த சூழ்நிலையில போன்றவைகள் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. மேலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது அந்த புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு 5000 பேருக்கு தான் அனுமதி, அதுக்கு மேல யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பே வந்து அவங்க வந்து அதுக்கு உண்டான உத்தரவுகளை கொடுத்துட்டாங்க. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம புதுச்சேரியில மட்டும் குடியிருக்கிறவங்களுக்கு மட்டுமே இது அனுமதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் QR கோடுகள் வரிசையில தான் அவங்க வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது தமிழகத்தை சார்ந்த பலருமே வந்து உள்ள போறதுக்கு முயற்சிகள்ன்றதுனால அங்க போலீசாரோட ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதமானது தற்போது நடைபெற்று இருக்குது. ஏற்கனவே 17 சோதனை சாவடிகள் மூலம் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்து அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி பல்வேறு வழிகளில் தற்போது அவங்க வந்து போக முயற்சிக்கிறதும் அதை போலீசார் தடுக்கிறதுமா நடந்துட்டு இருக்கிற இந்த விவகாரம் ஒரு கடும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. பவித்ரா.